எங்களுடைய நிறுவனத்தில் 3 டைப் ஆஃப் சர்வீசஸ் வந்து நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். ஏ கேட்டகரி அப்படிங்கிறது வந்து எக்ஸ்க்ளூசிவா ஐசியூ கேட்டகரி. ஆர்டிஏன்னு சொல்லுவோம். ஒரு ரோடு ஆக்சிடென்ட், சர்ஜரி பண்ணியிருப்பாங்க, இல்லை ட்ரெக்கேஸ்டமி பண்ணியிருப்பாங்க, கோமோ ஸ்டேஜில் இருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து அவங்களுக்கு ப்ரொலாங்டு கேர் தேவைப்படும். 3 to 6 months ஆகும் அவங்க ரெக்கவரி ஆகி வர்றதுக்கு. ஸோ அதனால நாங்கள் வீட்லேயே ஐசியூ செட்டப் பண்ணி சர்வீஸ் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். பி கேட்டகரி அப்படிங்கிறது வந்து போஸ்ட் ஆபரேட்டிவ் கேர், பெட்ரிடன் பேஷண்ட், செமி பெட்ரிடன், சர்ஜரி பண்ணி ஒரு 30 to 45 days வந்து வீட்லேயே வந்து ரெஸ்ட் எடுக்கணும். அவங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் நர்ஸ் தேவைப்படுங்கிற சூழ்நிலையில நாங்கள் வீட்டுக்கே நர்சஸ் அனுப்பிச்சு அவங்களுக்கு இயல்பு வாழ்க்கையை நாங்கள் கொண்டுட்டு வரோம். அடுத்து சி கேட்டகரி அப்படிங்கிறது வந்து ஒரு வீட்டில் ஒரு வயசான ஒரு தாத்தா பாட்டி இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த நோயுமே இருக்காது. பட் அவங்களுக்கு ஒரு சின்ன சப்போர்ட் தான் தேவைப்படும். காலையிலையும் சரி நைட்லையும் சரி அவங்கள கையை பிடிச்சி பாத்ரூம் கூட்டிகிட்டு போக, அவங்களுக்கு பர்சனல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ண, அவங்களுடைய ப்ரைவேட் ஏரியாவை சுத்தமாக வச்சுக்கிற, அவங்க சில வயசானவங்கள வந்து சாப்பிட்றதையோ தண்ணி குடிக்கிறதையோ மறந்துடுவாங்க. அப்போ அந்த நேரத்துக்கு வந்து அவங்களுக்கு ஞாபகப்படுத்தி அவங்களுக்கு வந்து தேவையான பணிவிடைகள் செய்ய, இது வந்து சப்போர்ட்டிவ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அவங்களுக்கு எந்த நோயும் இருக்காது, முதுமை மட்டுமே அவங்களுடைய பிரச்சனையா இருக்கும். அந்த முதுமையில அவங்களுக்கு கூட ஒரு கம்பெனியனா ஒரு ப்ரொஃபஷனல் நர்ஸ் ஒரு சப்போர்ட்டா கூட இருந்து அவங்கள சூப்பரா பார்த்துக்குருவாங்க.